இந்த பிக் பாஸ் டீம் போட்ட பிளான் எல்லாத்தையும் அமித் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு குச்சி வச்சு முடிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டது என்னது, கனியோட ஃபேமிலியை வந்து 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள இருக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று. அப்படி இல்லைனா பார்வதியோட ஃபேமிலி வந்து 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் பயங்கரமான கண்டென்ட் கொட்டுன்னு நினைச்சாங்க. அந்த அமித் பயபல பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு குச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ பாடுறா உங்களோட எப்படி சொல்லி ஐடியாவில் வந்து நான் கொல்லி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சு விட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கஷன் அப்போ அதாவது பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி யாரோட ஃபேமிலி உள்ள இருக்கணுமோ நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது டிஸ்கஷன் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல கனி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மைண்ட் கேம் ஆடினாங்க. ஏமா கனி நீ எவ்வளவு பெரிய கேடின்னு அப்பதாமா தெரியுது. ஆக்சுவலா அந்த இடத்துல செம்ம கிளவரா ஆடினாங்க. இந்த மேட்டர் எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எப்போ சொல்றதா, சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்னும் 4 பேருக்கு வந்து போய் சஜஸ்ட் ஆகும். எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து இனிஷியலாவே விலகிட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாரு, எங்க அக்கா வந்து இருக்கணும், எங்க அக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா பொண்ணு பையன் ஏதோ சொன்னாரு. ஸோ இவங்கலாம் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் பேக் ஸ்டார் சரி ஓகே உங்க 3 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து விலகிட்டாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அப்புறம் ஆதித்ரை கனி இவங்க 3 பேர் தான் அடிச்சுக்கிட்டது. அதாவது என்னோட ஃபேமிலி தான் உள்ள இருக்கணும், என்னோட ஃபேமிலி தான் உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல கனி வந்து என்ன சொன்னாங்க, என் பொண்ணுங்க உள்ள வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன், உங்களுக்கும் நல்லா ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. ஏன்னா பசங்க வந்து துருத்துருன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல கனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லீட் எடுத்து போனாங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துல ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா செவிலே ஒன்று வச்ச மாதிரி கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. இந்த மாதிரி கனி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது என் பொண்ணுங்க வந்து பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போசரா இருக்கும் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. அந்த இடத்துல ஆதிரி என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மாலாம் உலகமே தெரியாது, அதாவது எங்க அம்மாவை எங்கேயுமே கூட்டு போனதில்லை, வெளி உலகம் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா அவள் தான் முடிஞ்சிருச்சு, அவங்களோட வாழ்க்கை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்னும் போது அவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் வந்து என் பொண்ணு இங்கே கூட்டு போயிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்கேஸ் இப்போ உங்க பசங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்போதான் சின்ன பசங்க, அவங்க வந்து இன்னும் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம், நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க குடும்பம், உங்கள் அப்பா யாருன்னு தெரியும், நீங்கள் யாருன்னு தெரியும். ஸோ நீங்கள் எப்படியாவது வந்து அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி அமைச்சு கொடுக்க முடியும். ஆனால் எங்களால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரியான பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அது வரையும் பார்த்தீங்கன்னா கனி வந்து பயங்கரமாக ஒரு எமோஷனலாக லீட் எடுத்து போயிட்டாங்க. அது அப்படி இப்படி லீட் எடுத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதிரி இந்த பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் கனி கொஞ்சம் லாக் ஆகிட்டாங்க. அப்போ தான் கனி வந்து ரொம்ப கிளவராக யோசிச்சாங்க. என்னன்னா பார்வதி என்ன சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும், எங்கள் அம்மா இவ்வளோ நாள் எனக்கு நிறைய பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட பாயிண்ட்டும் ஆதிரியோட பாயிண்ட் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல உங்க 2 பேருக்குள்ள யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற அம்மா சொல்லிட்டாங்க. சரியான மூவுங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இதுங்க 2 பேசிக்குதுங்க, இல்ல எங்க அம்மா இருக்கணும், இல்ல உங்க அம்மா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. கனி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சரி ஓகே இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா போட்டு தாக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன மேட்டர்னா இவங்க 2 பேருக்குள்ள விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. பார்வதியும் விட்டு கொடுக்கல, அங்க ஆதிரியும் விட்டு கொடுக்கல. எங்க அம்மா இருக்கணும், எங்க அம்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதிரியை சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே திருப்பி 3 பேர் டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது வேற வழியே இல்லை, இது வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்கும். சரி ஓட்டிங் பேசிஸ்ல போலாமா அப்படின்னு பார்த்தா பார்வதி வேணான்ட்டாங்க. அவங்க ஏன் வேணா, நான் கூட நினைச்சேன் கமருதீன் வந்து பார்வதி தானே ஓட்டு போடுவான், அப்படி இருக்கும்போது ஏன் வேணான்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் கமருதீன் சொல்றான், இன்கேஸ் ஓட்டிங் வச்சிருந்தா கூட நான் பார்வதிக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா கமருதீனுக்கு ஒருவேளை அவங்க பார்வதியோட அம்மா வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத நினைச்சு பயப்படுறானு என்னன்னு தெரியல, நானே பார்வதிக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்வதி ஏன் பயந்தாங்கன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. எனிவேஸ் அவங்க ஓட்டிங் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை, இந்த பார்வதி அப்புறம் கனி இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒத்துக்காதனால அமித் ஒரு பயங்கரமான ஐடியாவை கொண்டு வந்தார். குச்சி, அதாவது 3 குச்சி வச்சிருப்பேன், அதில் வந்து ஒரு குச்சி மட்டும் சின்ன குச்சி, மிச்சம் 2 குச்சி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குச்சி. சின்ன குச்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகும், லக் பேசிஸில் போயிடலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு அதை தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து வந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படின்னும் போது லக் பேசிஸ்ல போனா தான் ஒரே வழி. ஆனா இனிஷியலா ஒத்துக்கவே இல்லை. கடைசியில பேசி பேசி டயர்ட் ஆகி கடைசியில அமித் சொன்ன ஐடியாக்கு வந்துட்டாங்க. அந்த குச்சி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து ஆதிரை கைக்கு வந்து சின்ன குச்சி போயிருச்சு. ஸோ ஆதிரைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன் சொல்லுங்க, இந்த வாரம் துரத்தி விட்டுருவானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதிரை வெளியே போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதாங்க, அவங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களோட போயிடுச்சு. ஸோ யாரோட ஃபேமிலி 24 மணி நேரம் இருக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாரு. இது வந்து எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, யாராவது ஒருத்தர் ஃபேமிலி இருந்திருக்கலாம், பட் இருந்துட்டு தான் நிறைய கண்டென்ட் கிடச்சிருக்கும். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதியோட அவங்க அம்மா இருந்து அவங்க வந்து இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா இல்லை பார்வதி செருப்பு கழட்டி அடிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கலாம். பட் பரவாயில்ல, ஒரு 3 மணி நேரம் இருப்பாங்களே, என்ன பண்ணுறாங்க பார்வதி எப்படி மானங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. அதுவும் ஆச்சரியம் தான், வந்து பார்வதி நீ இப்படி ஆட்டியமா அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிருவாங்க, என்னது இது வந்து பாராட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனிவேஸ் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா
நான் வந்து எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண முடியும். நான் அதுக்கு வந்து கனி என்ன சொன்னாங்க, ஏமா உங்கள் அம்மா தான் இருந்தாலும் வரப்போகிறாங்க, ஸோ அப்படின்னும் போது ஒரு ½ அன் ஹவரில் நீ கிளாரிட்டி கொடுப்பியா அப்படின்னும் போது அதுக்கு ½ அன் ஹவரே போதுங்க, எதுக்கு 24 மணி நேரம் இருக்கணும், அதனால் அவங்க வந்து இருக்க வேணாம், என் பசங்களை வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தான் பார்வதி என்ன சொல்கிறாங்க, நான் 1 ஹவர் கூட 1 ஹவரில் முடிச்சிருவேன் அந்த கிளாரிட்டி கொடுக்குறது, இருந்தாலும் 24 மணி நேரம் இருந்தால் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க, கமுவை புரிஞ்சுப்பாங்க, என்ன புரிஞ்சுப்பாங்க, ஸோ எல்லாரையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா பார்வதியோட உங்கள் அம்மா வந்து எப்படி இதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் பார்வதி பண்ணிட்டாங்க, அதாவது எல்லா அழிச்சாட்டையுமே பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சொசைட்டி ஒரு மாதிரி எங்களை பார்க்குதுல்ல, அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஏமா ஏதோ சொசைட்டி உங்களை தப்பாக பார்க்குற மாதிரியும் அது இவங்க அம்மாட்ட வந்து புரிய வைக்கிற மாதிரி இந்த பார்வதி பேசிட்டு இருக்காங்க. ஏமா பார்வதி, நீ பண்ணதுனால தான் சொசைட்டி உன்னை அப்படி பார்க்குது, நீ பண்ணதுனால தான் உன்னை வந்து அந்த பேர்லாம் வச்சு கூப்பிடுது. இந்த பீடன்ற பேர் வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்வதிக்கு வைக்கல, உங்களோட ஆக்டிவிட்டி உங்களோட பிஹேவியர் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் பேர் வச்சு அதுக்கப்புறம் தானே இந்த பேர்லாம் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆக்சுவலாக நான் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் ஒரு ஃப்ளோவில் வந்துடுது. எனிவேஸ் அது விட்டுதலுங்க. பட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேருங்கள்லாம் ஏன் வருது, ஏன்னா நீங்கள் உள்ளே எப்படி கேம் ஆடுறீங்க, உள்ளே எப்படி நடந்துக்க. ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, எல்லாமே நான் தான் இங்கே இருக்கிறது, நான் ஜெனியூனாக இருக்கேன், ஒரிஜினலாக இருக்கேன், நான் வந்து எதையுமே மறைக்கல, இது என்னோட கேரக்டரே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன தோணுது, அப்போ உன் கேரக்டரே இதுதானா, அது கேவலமான கேரக்டர், அந்த கேரக்டரை போட்டு அடிக்கதாண்டா செய்வோம் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த ஊரும் அடிச்சிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து தப்பான ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அது தப்பான ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அது வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா கொடுங்கம்மா, என்ன நான் வந்து எதுவுமே பண்ணலாமா, நான் வந்து பப்பாமா, நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனாக இருக்கேன், என் மேலே எல்லாம் குறை சொல்கிறானுங்க, எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க போல. எனிவேஸ் ஆனால் இவங்களுக்குள்ள ஒன்று போயிட்டு இருக்குல்ல, முந்தா நேற்று கூட அந்த நாய் குலைச்சது ஒரு சம்பவம்லாம் நடந்தது இல்லை, இதெல்லாம் அவங்க வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்வதி இனிஷியலாக நேற்றுலாம் பயந்துட்டு இருந்தாங்க, எங்கள் அம்மா வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு பயந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னன்னா எங்கள் அம்மா 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா இது, பார்வதி வீட்டிலேருந்து வருவாங்க, அம்மா வருவாங்க, அண்ணன் வருவாங்க, இதை பார்த்து பயந்து அழுதுகிட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி என்னன்னா 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுதுன்னா சம்திங் ஏதோ ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை பயங்கரமான கிளாரிட்டி வந்து கமருதீன் கொடுத்து ஒரு ஹோப் கொடுத்துட்டானா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் பார்வதி, நான் இருப்பேன் கடைசி வரைக்கும், உன் புருஷன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணா, அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே நீ வந்து இது ஆப்படிக்கிறியா, ஏன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீனுக்கு சின்ன ஒரு கேப் வந்தது. திருப்பி அதுக்கப்புறம் ஏன்னா இதுங்க ரெண்டுமே எப்படின்னா சண்டை போடுற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கோம், ஒன்றா உட்காந்து தடவிட்டு இருக்கோம். என்னடா டே இப்போதான்டா சண்டை போட்டீங்க, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டால் மட்டும் மக்களே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுங்க ரெண்டும் சும்மா சண்டை போட்டுக்குதுங்க, சும்மா பேருக்குன்னு சண்டை போடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பவும் போல பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன்றா உட்காந்து அவங்களோட என்ன சொல்லுறது லௌகீக வாழ்க்கையா அது ஏதோ ஒன்று அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மக்களே ஓரளவுக்கு மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எனக்கு நான் மிஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கனியோட ஃபேமிலிலாம் மிஸ் பண்ணல, பார்வதியோட ஃபேமிலி வந்து இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், 24 மணி நேரம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த இடத்துல சாண்ட்ரா ஃபேமிலி வராது, 24 மணி நேரம் இருக்காது, எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நானும் அதை நினச்சிட்டு இருந்தேன், ஆடா பாவீங்களா சாண்ட்ரா டீம் மட்டும் ஜெயிச்சிருந்ததுன்னா அவ்வளோதான், கம்பல்சரி சாண்ட்ரா அழுது என் ஃபேமிலி தான் வரணும், என் பசங்க தான் இருக்கணும், என் புருஷன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வினோத்து காலையே வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே ஜெயிச்சிருந்தா 2 பேர் காம்படிஷன் வந்திருக்கும், ஒன்று கானா வினோத்து, இன்னொன்று சாண்ட்ரா, இவங்க 2 பேர் ஃபேமிலி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு வினோத்து காலையே வந்து உங்கள் காலில் வந்து கூட கேட்குறேன், என் புருஷன் பிரச்சனை மட்டும் உள்ள விட்டுரு, பசங்களை மட்டும் உள்ள விட்டுரு அப்படின்ற மாதிரி அவர் மனசே கரைச்சி கடைசியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கியிருப்பாங்க. நல்ல வேலை அது நடக்காததுக்கு நம்ம பிக் பாஸ் டீமுக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கானா வினோத் அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறேன், அவர் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு ஆதிரைக்கு போன அந்த ஒரு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு தான் போயிருக்கும். எனிவேஸ் ஆனால் ஆதிரைக்கு அந்த பாஸ் போனது டோட்டலாக வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் ஓவராலாக தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பாஸ் போகாமல் வேற யாருக்காவது போயிருந்தா அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாவது இருந்திருக்கும். ஏன்னா கம்பல்சரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆதிரை அடிச்சு ஒத்துருவாங்க. ஆதிரையால் ஃப்ரீ டாஸ்கில் ஏதாவது கண்டென்ட் வருமானா, கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு வராது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.